Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த கரட்டுப்பாளையம் பகுதியில் கைப்பற்றப்பட்ட குட்கா பொருட்கள் தீ வைத்து அழிக்கப்பட்டன. தங்கராசு என்பவரது மளிகை கடையிலிருந்து 13 கிலோ குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அந்தியூர் பேரூராட்சி குப்பை கிடங்கில் கைப்பற்றிய குட்கா பொருட்கள் தீ வைத்து அழிக்கப்பட்டன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் டன் கணக்கில் குட்கா பொருட்கள் கடத்தப்படும் நிலையில் ஏதோ கடமைக்காக கிலோ கணக்கில் பிடித்து அழித்து விடிய அரசு விளம்பரம் தேடுவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போதைக் காளானை இளைஞர்கள் பயன்படுத்துவது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடிய ஆட்சியில் காவல்துறையினரின் கும்பகர்ண உறக்கத்தால் போதைக் காளான் விற்பனை வேரூன்றியுள்ளது. இந்த நிலையில் போதைக் காளானை பயன்படுத்துவது குறித்த வீடியோவை இளைஞர்கள் சிலர் இணையத்தில் வெளியிட்டுள்ளனர். போதையின் பாதையில் பயணிக்கும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைக் காளான் விற்பனை தலைதூக்கியுள்ளதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே 5 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வைப்பூர் பகுதியில் உள்ள வேணுகோபால் என்பவரின் கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் வகையிலான போதைப் பொருட்கள் ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.